அவர் பொருத்தி பார்த்து வாய்ஸ் கொடுப்பாரா அப்படின்னு 4 பேர் கிளம்புறாங்க. தம்பி அருண் கூட கேட்டிருந்தார் அப்போ வாய்ஸ் கொடுக்க போகிறாரு. வாய்ஸ் கொடுப்பாருன்னு நான் நினைக்கல. ஆனால் நீங்கள் ஒரு பேட்டி கேட்டிங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கிட்ட அது நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு ஏன் போகிறாரா வர்றான்னு கொஞ்சம் பார்த்து அங்கங்கே ஆள் போட்டு அது ஒரு பிடி பிடிச்சிங்கன்னா அவர் சொல்லிடுவார். ஏன்னா அவர் எஸ்கேப் ஆகி போகிறவர் கிடையாது. பேசணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா பேசிடுவார். பேசினார்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் பேசுவார். பேசினார்னா கிரே ஏரியா வச்சு பொடி வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். நேரடியாக வெட்டு ஒன்று துண்டுன்னு பேசுகிறார். அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் 2019 எலெக்ஷனில் மோடி வர்சஸ் அதர்ஸ் நிற்கும்போது அவர் சொன்னார், ஒரே ஒரு கட்சி எவ்வளோ கட்சியை சேர்ந்து இருக்கிறாங்கன்னா எந்த கட்சி பெருசுன்னு தெரியுமில்ல உங்களுக்கு, ரொம்ப தெளிவாக சொன்னார். அதில் ஒன்றும் மாட்டுக்கிறதுல. அதுபோல் 96 ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அவருக்கு கால சூழல் பொருந்து வந்துச்சு. மூப்பனார் அவர்கள் ரொம்ப வலியுறுத்தினார். அது வெற்றியை உத்தரவாதப்படுத்த வேண்டிய அவசியம் வந்தது. திமுக மூப்பனார், அதாவது தமாக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அப்பயே இருந்துச்சு. ஆனால் ரஜினி அவர்கள் சொன்ன பிறகு அது உத்தரவாதம் அந்த சொல்லுவாங்கள்ல கடைசி அணி அடிக்கப்பட்டது சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னே முடிஞ்சு. ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதுனால தான் அப்படின்னு சொன்னது நியாயமாக இருக்குது. அது கொஞ்சம் அதீதமாக இருக்கும். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னப்போ அது உறுதிப்படுத்திருச்சு. ஆமாம் அப்படின்னு அவர் நியாயத்தை பேசுகிற மனுஷன் ஒரு விஷயத்தை உண்மையை சொல்லிட்டார் அப்படின்னு அங்கே நின்றுச்சு. அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ அவர் சொல்கிறது காலம் காத்திருந்து பதில் சொல்லணும் அப்படின்னா தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு பாருங்கள் அப்படின்னு கூட இருக்கலாம்.